Praise the Lord, Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இதிலும் என்னாகும் புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே கூடாரம் எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கூடாரத்தில் இருந்து எந்தெந்த காரியங்களை விளக்க வேண்டும். நிழலாட்டமாய் இந்த காரியங்கள் இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒழுக்க நெறி கொள்கை தேவனுடைய சத்தியத்தையும் நீதியையும் வெளிப்படையாக புறக்கணிக்கும் உறுப்பினர்கள் இவர்களை திருச்சபையிலிருந்து விளக்க வேண்டும் என்பதற்கு நிழலாட்டமாய் அங்கே பரவக்கூடிய தோல் வியாதி உள்ளவர்களும் பிரமியம் உள்ளவர்களும் இறந்தவர்களின் உடலை தொட்டவர்களும் தீட்டவர்களும் பாளையத்துக்கு வெளியே அனுப்பப்பட வேண்டும் என்பதை நிழலாட்டமாய் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. பரிசுத்த அலங்காரமே அதனுடைய பிரமாணம், ஆலயத்தின் பிரமாணம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எதிர்பார்க்கிறது. திருச்சபை பரிசுத்தத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் நாமே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். வசனத்தினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். தொடர்ந்து தவறுகள் செய்தால் எப்படி அதை ஈடு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையாக இல்லாமல் போனால் எப்படி அதை சரி செய்ய வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு புருஷன் தன் மனைவி விபச்சாரம் செய்தால் என்று சந்தேகப்பட்டு நிரூபிக்க ஆதாரம் இல்லாது இருந்தால் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக அவளை நிறுத்தி குற்றவாளியா இல்லையா என்று தீர்மானிப்பதற்கு கொடுக்கப்பட்டதான இங்கே ஒரு சோதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே நாமும் கூட பாவியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்கிற தேவன். நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாக கிருபை செய்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. கர்த்தருடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிடும் பொழுது பாவங்களை சுத்திகரிக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கையிடணும் விட்டுவிடுகிறோன்னு இரக்கம் பெறுவான். 6வது அதிகாரத்தில் நசரேய விரதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாம். நசரேய என்று சொல் நாசர் என்று சொல்லப்படுகிற எபிரேய மொழியிலிருந்து வருகிறது. ஆண்டவருக்காய் முழு அர்ப்பணிப்போடு செயல்படும் பொழுது வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்க வேண்டும், எவைகளெல்லாம் நாம் விளக்க வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நசரேய விரதம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பு. நாமும் கூட தேவனுக்காக உண்மையாக அர்ப்பணிக்கும் பொழுது நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில எவைகளெல்லாம் விளக்க வேண்டும். பாவத்திற்கு காரணமான காரியங்கள், சாபத்திற்கு காரணமான காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கிறதான காரியங்கள் எல்லாம் விளக்க வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆசாரியர்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது 7வது அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை செய்ய போது கிடைத்த காணிக்கைகள், அந்த காணிக்கைகளை எப்படி அது உபயோகிக்க வேண்டும், யார் எப்படி காணிக்கைகள் கொடுத்தார்கள் என்பதை ஆண்டவருக்கு சிறு ஒரு காரியம் செய்தாலும் அதை நினைவு கூறுகிறது. 2 காசு கொடுத்த ஒரு விதவையின் காரியத்தை ஆண்டவர் பாராட்டினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபேலையும் காணிக்கை அங்கீகரித்தவர் நமது காணிக்கையும் ஒரு அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே காணிக்கையை கொண்டு வரும்பொழுது உற்சாகமாய் கொண்டு வர வேண்டும், முழு மனதோடு செலுத்த வேண்டும்.
கர்த்தர் மகிமை உண்டாவதாக. 8வது அதிகாரத்திலே குத்து விளக்கை அமைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த குத்து விளக்கு நம் பிரகாசிக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தை குறிக்கிறது. ஆண்டவர்தாமே உலகத்துக்கு வழியாந்தவர், நம்மையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக வந்தவர். இந்த மகிமை உண்டாவது. லேவியர்கள் மற்ற கோத்திரத்தால் தனியை பிரித்தெடுக்கப்பட்டு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பகுதி தெரிவிக்கிறது. நாமும் கூட மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட சபை மனவாட்டியான சபை, தேவனை சந்தித்து தேவனோடு உள்ள வரவே நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற சபை. அந்த சபையில் நாமும் இணைந்து கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை சிதறல்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.